நல்லூர் வீரமாகாளியம்மன் கோயில் யாழ்ப்பாண குடாநாட்டில் யாழ்ப்பாண நகரிலிருந்து பருத்தித்துறை செல்லும் வீதியில் ஜாழ் நகரிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் புகழ்பெற்ற நல்லூர் கந்தசுவாமி கோயிலுக்கு அண்மையில் அமைந்துள்ளது. தற்போது உள்ள கோயில் ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டது. எனினும் இதே இடத்தில் யாழ்ப்பாண அரசு காலத்திலேயே வீரமாகாளி அம்மனுக்கு கோயில் இருந்ததாக யாழ்ப்பாண வரலாற்று நூல்கள் கூறுகின்றன. யாழ்ப்பாண அரசு நிறுவப்பட்ட காலத்தில் அதன் முதல் அரசனான கூழங்கை சக்கரவர்த்தி என்பவரால் தலைநகரமான நல்லூருக்கு மேற்கு திசையில் இக்கோயில் அமைக்கப்பட்டது. ஆயிரத்தி 1790களில் எழுதப்பட்ட யாழ்ப்பாண வைபவ மாலை எனும் நூல் இதனை கூறுகின்றது. அம்மன்னன் நல்லூர் நகரை கட்டிய போது அதன் 4 திசைகளிலும் கோயில்களை அமைத்ததாகவும் மேற்கு திசையில் அமைக்கப்பட்டதே வீரமாகாளி அம்மன் கோயில் எனவும் அந்நூல் கூறும். இக்கூற்றை உறுதிப்படுத்துவதற்கான வேறு சான்றுகள் இதுவரை கிடைக்கவில்லை. இது உண்மையாயின் இக்கோயில் கிபி 12ஆம் நூற்றாண்டளவில் கட்டப்பட்டது என கொள்ள முடியும். குவைரோஸ் எனும் போர்த்துகீய பாதிரியார் எழுதிய நூலில் யாழ்ப்பாணத்தை போர்த்துகீயர் கைப்பற்றிய போது நடைபெற்ற போர் 2 கோயில்களுக்கு இடையே காணப்பட்டது எனவும் அதில் ஒரு கோயில் வீரமாகாளி அம்மன் எனவும் கருதப்படுகிறது. கிபி 1620ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணம் போர்த்துகேயரின் நேரடி ஆட்சிக்கு சென்ற பின்னர் ஏனைய இந்து கோயில்களுடன் சேர்த்து இதுவும் இடித்து அளிக்கப்பட்டது. கிபி 1700களின் இறுதி பகுதியில் ஒல்லாந்தர் ஆட்சியின் போதும் அதன் பின்னர் பிரித்தானியர் ஆட்சியின் போதும் முன்னர் இடிக்கப்பட்ட கோயில்கள் மீளமைக்கப்பட்ட போது இக்கோயிலும் அது முன்னர் இருந்த இடத்திலேயே மீளமைக்கப்பட்டதாக கருதப்படுகின்றது.